தஞ்சை தமிழகத்து மக்களை மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவரையும் அதிசயித்து பார்க்க வைக்கும் அழகிய நகரம். கலையின் பிறப்பிடமாய் திகழும் இங்கு கலை நுணுக்கம் நிறைந்த சிற்பங்கள் வடிக்கப்பட்ட கதிரவனின் ஒளியில் தரையை தொடாத கோபுர அமைப்பு கொண்ட ஆலயம், களிமண் மற்றும் காகிதக்கூழ் பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள், தெய்வ வடிவ பொம்மைகள் தயாரிப்பு, கலை நுணுக்கம் நிறைந்த புகழ்பெற்ற அலங்கார தட்டுகள், பாரம்பரிய இயற்கை வர்ண ஓவியங்கள், கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்தி செய்யப்படும் அலங்கார பொருட்கள் என தமிழர்களின் கலை நுணுக்கத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றக்கூடிய பல வகையான கலை வடிவங்களின் உருவாக்கம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது கல்விக்கு அதிபதியாம் கலைமகளின் வீணை தயாரிப்பும் மிகச் சிறப்பாக நடைபெறுவதும் இங்குதான். பானை, தண்டி, வளவு, யாழிமுகம், சுரக்காய் என 5 பாகங்களைக் கொண்ட ஒட்டுமொத்த இணைப்புகளின் வடிவம்தான் வீணை. வீணை தயாரிப்பிற்கு முக்கியமான பலா மரங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பன்ருட்டி நகரிலிருந்து தஞ்சைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த மரங்கள் பெங்களூரு மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பிலி என்ற இடத்திலும் அதிகம் கிடைக்கிறது. இந்த பலா மரங்களை முதலில் தேவையான அளவுகளில், தேவையான வடிவங்களில் சாதாரணமாக வெட்டி எடுத்துக் கொண்ட பின்னர் அதன் கீழ்ப்பகுதியிலும் பானை வடிவம் கொண்டு வருவதற்காக 16.5 அங்குலத்திற்கு அளவுகள் குறித்துக் கொண்டு உட்புற குழி அமைப்பிற்காக வெட்டுகின்றனர். உட்புற குழி அமைப்புகள் உண்டாக்கிய பின்னர் குழியின் வெளிப்புற அமைப்பை சாதாரணமாக வடிவத்திற்காக வெட்டுகின்றனர். இம்முறை செயல்படுத்திய பின்னர்தான் சீரமைப்புக்கு தகுந்தபடி மரங்களை செதுக்க ஏதுவாக இருக்கும். வீணை தயாரிக்க பயன்படும் மரம் உலர உலர அதன் நிறம் மாறுவதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து எழும் ஓசையின் தன்மையும் கூடும்.
சாதாரணமாக தயார் செய்யப்பட்ட இந்த அமைப்பை உளியின் உதவி கொண்டு செதுக்கி சீரமைக்கப்பட்ட பின்னர் அதன் மேற்பரப்புகளை இழைத்து சமப்படுத்திய பின்னரே அடுத்த செயலுக்கு செல்லுகின்றனர். பானையின் வெளிப்புற அமைப்பு சீரமைக்கப்பட்ட பின்னர் தண்டி என்ற கம்பிகளின் மேல்தள அமைப்பு இழைக்கப்பட்டு சீரமைக்கப்படுகிறது. பின்னர் பானையின் மேல்புற விளிம்பை தண்டியை இணைப்பதற்காக தேவையான அளவுகளில் வெட்டுகின்றனர். அதே சமயத்தில் தண்டியின் உட்புற அமைப்பு இழைப்பதன் மூலம் சீரமைக்கப்படுகிறது. பானை, தண்டி இவற்றை தொடர்ந்து வளவு என்கிற வீணையின் முடிவில் வைக்கப்படும் இணைப்புகளும் சீர் செய்யப்பட்டு அதில் தாளக் கம்பிகளின் இணைப்புகளுக்கு தேவையான துளைகள் போடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தண்டியின் இணைப்புக்கு தேவையானபடி பானையின் விளிம்பில் வெட்டப்பட்ட இடத்தில் தண்டியை வைத்து இணைப்பிற்கு தேவையான சரியான இடைவெளி இருப்பதை ஆராய்ந்த பின்னர் தேவை ஏற்படின் மீண்டும் ஒருமுறை தேவைக்கு ஏற்றபடி வெட்டி இடைவெளியை சரி செய்த பின்னர் பானையுடன் தண்டியையும் இணைத்து விடுகின்றனர். பானை, தண்டி, வளவு என 3 பாகங்கள் இணைத்துவிட்ட நிலையில் பானையின் மேல் மூடி தளம் தயார் செய்யப்பட்டு நன்கு இழைக்கப்படுகிறது. இழைக்கப்பட்ட மூடியை பானையின் மேற்புறத்தில் வைத்து இணைத்து விடுகின்றனர். சரியான முறையில் இணைப்புகள் அனைத்தும் தனித்தனியாக தயார் செய்யப்பட்ட பின்னர் பானையின் மேல் தளம், தண்டிப்பகுதி, பானையின் வெளிப்புற சுற்று அமைப்பு ஆகியவற்றில் ஓவியம் தீட்டுதல் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. ஓவியங்கள் தீட்டி வீணையை கலைநயமிக்க அழகு வடிவமாக்க முதலில் அச்சு எடுக்க பயன்படும் ட்ரேஸ் பேப்பர் எனும் காகிதங்களில் வரையப்பட்ட ஓவியங்களை கார்பன் காகிதங்களை பயன்படுத்தி அச்சு காகிதத்தில் இருக்கும் வரைபடத்தை அப்படியே வீணையின் மேல்புறம் பதியும்படி வரைந்து கொள்கின்றனர். வீணையின் மேல்புறம் வரையப்பட்ட இந்த ஓவியத்தின் மேல் அதற்கான கருவிகள் கொண்டு மரத்தை இழைத்து பதிப்பை உண்டு பண்ணி மெருகு ஏற்றுகின்றனர். இவ்வாறு செய்தால்தான் வீணை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு வீணையின் மொத்த நீளம் 4 அடி 2 அங்குலமும் பானையின் சுற்றளவு 14.5 அங்குலமும்
1 அடி உயரமும் இருக்குமாறு அமைக்கின்றனர். சராசரியாக 5500 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் வரையிலான விலையில் வீணைகள் தயார் செய்யப்படுகிறது. இந்த தொழில் மேலே இந்த பற்று என்னை இந்த தொழில் கற்றுறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஆர்வத்தினால இந்த வெளிநாடு செயலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொரசானத்து முக்கியமான இந்த வீணையில் இந்த 24 சொரத்தை அமைக்கிறது முக்கியமான ஒர்க்கு. வீணையை செஞ்சாலும் அந்த சொரசானம் அமைக்கிறது சில முக்கியமான ஒர்க்கு. அந்த சொரசானம் அமைக்கிறதுக்கு அயல்நாட்டு, அதாவது சிங்கப்பூரில் என்னை அழைச்சிட்டு போய் ஒரு 3 மாதம் அங்கேயே தங்கியிருந்து 43 வீணையை நான் சொரசானம் செட் பண்ணி பாலிஷ் செஞ்சு அங்கேயே தங்கியிருந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்குது. அது மூலியம் மறுபடியும் கூப்பிட்றாங்க. இப்போ இங்கே வீணை உற்பத்தி பண்ணுற காரணத்தான் போக முடியல. இங்கே மேற்கொண்டு பல நாடும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ USA கண்ட்ரி கூப்பிட்றாங்க, ஆஸ்திரேலியா, லண்டன். நம்ம ஆட்கள் அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் நிறையா பேரும் மேளம் கட்டுறதுக்கு முக்கியமான ஒர்க்கு அதெல்லாம் செய்யறதுக்கு கூப்பிட்றாங்க. இந்த தொழிலை இறங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மக்கள் அதேமாரி நம்ம இங்கே சேர்ந்தவங்களும் இந்த தொழில் ஆர்வம் வரணும். வந்தால் மேலே வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சில பேர் தொழில் செய்ய ரொம்ப என்ன தொழில் செஞ்சு என்ன செய்ய போகிறோம், என்ன வருமானம் வரப்போகுது, நம்ம வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நல்ல பேரும் புகழும் வரணும்னா தொழில் வந்தோம்னா நல்ல ஒரு ஆரோக்கியமானது ஒரு தொழில் இது. மேலும் எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணுங்கிற நினைக்கிறோட இந்த தொழில் கற்றுட்டு வரதுக்கு நிறைய பேர் ஆர்வம் இருக்கிறோம். ஆனால் சில பேர் வரமாட்டாங்க. எங்கள் ஆட்கள் சில ஆட்கள் படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இந்த தொழில் வரதுக்கு யோசனை பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு எதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது மூலியமாக கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். காரணம் ஸ்டைபண்ட் எதிர்பார்க்குறாங்க. நாங்களாம் ஸ்டைபண்ட் கொடுக்க முடியாது. காரணம் வேலை கற்றுக்கிட்டு நல்ல முழுமையாக வந்த பிறகு தான் இது கூலி கொடுக்க முடியும். இப்போ முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா 100 ரூபா கூலி கொடுக்குறோம். அது இப்போ அரசாங்கம் மூலியமாக தான் ஸ்டைபண்ட் கிடைக்கும். ஒரு 3 வருஷம் பயிற்சின்னா ஒரு ஸ்டைபண்ட் தருவாங்க. அது மூலியமாக அவங்க 3 வருஷம் பயிற்சி பெற்ற பிறகு தொழில் செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கும். இங்கு தயாராகும் வீணைகள் அனைத்தும் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓவியம் தீட்டுதல் மட்டுமல்லாது உருவ அமைப்பு உள்ள பொருட்களை பசை கொண்டு வீணையில் சுற்றுவட்ட பாதை மற்றும் பானையின் மேல் உறை மீது ஒட்டி அழகுபடுத்தவும் முடியும். இதுபோன்ற அமைப்புகளுக்கு வரவேற்புகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வீணை உருவ அமைப்புகள் அனைத்தும் இணைப்புகள் மூலம் முடிவடைந்த நிலையில் அனைத்து கலை வேலைப்பாடுகளும் செய்யப்பட்ட பின்னர் பிரடை என்று அழைக்கப்படும் ஒலியை எழுப்ப உதவும் கம்பிகள் அமைக்கப்படுகிறது. சாரணி, பஞ்சமம், மந்திரம், அனுமந்திரம் எனும் 4 கம்பிகள் மேல்புறமும், சா பா சா என்று 3 தாள கம்பிகள் பக்கவாட்டிலும் அமைக்கப்படுகிறது. இந்த கம்பிகளை மீட்டுவதன் மூலமே வீணையிலிருந்து ஒலி வெளியே வருகிறது. தாளக்கம்பிகள் இணைத்துவிட்ட நிலையில்
கடைசியாக மிக முக்கிய பாகமான நாகபாஷம் என்று அழைக்கப்படும் கம்பி தளங்களின் மேடை அமைக்கப்படுகிறது. மெழுகு கொண்டு முதலில் வீணையின் முக்கிய பாகமான தண்டியின் மீது முதலில் ஒரு மேடை அமைத்துக் கொண்டு அதன் மேல் செப்பு கம்பிகளைக் கொண்டு நாகபாஷம் அமைக்கப்படுகிறது. இந்த ஸ்வரஸ்தான அமைப்பை பொறுத்தே மீட்டும்போது உண்டாகும் நாதத்தின் ஒலி அமைப்பு மாறுபடும். அதற்கு தகுந்தாற்போல் சோதனை செய்தே இந்த தளத்தை அமைக்கின்றனர். இந்த 24 ஸ்வர அமைப்பை மேளம் கட்டுதல் என்று அழைப்பார்கள். பின்னர் சுரக்காய் என்ற பகுதியை வீணையின் மறுமுனையில் இணைக்கின்றனர். இந்த அமைப்பு மடியில் வைத்து வாசிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ மத்திய அரசு ஹேண்டிகேப்ஸ் போர்டும் இந்த மதுரை சிப்பும் சேர்ந்து எங்களுக்கு நிறையா எஜுகேஷன் போகிறதுக்கு டெல்லி, கல்கட்டா இந்தமாரி பல ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தருது. அது ஐடென்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஃபியூச்சரோட ஆசை என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய பேர் கலைமாமணி பட்டம் வாங்குறாங்க, நேஷனல் அவார்டெல்லாம் வாங்குறாங்க. எங்கள் தொழில் வீண தொழில் வரைக்கும் அவார்டு யாரும் வாங்கலை. ஒரு நேஷனல் அவார்டு, ஜனாதிபதி அவார்டு வாங்கணும் ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது தொழிலில் வந்து எல்லா தொழிலும் தெரிஞ்சால் தான் அந்த அவார்டு தருவாங்க. ஒரு முக்கியமான இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வேலையில் முக்கால்வாசி எல்லா வேலையும் தெரியும் எனக்கு. இன்னும் நல்லா அருமையான முறையில் டிசைன், புது நியூ டிசைன். இப்போ பாருங்கள், அஷ்டாதசி வீணையிலே வந்து சக்தி சாய்பாபா, சரஸ்வதி, லட்சுமி இதுமாதிரி பல உருவம்லாம் போடுறோம். அஷ்டாதசி உருவம் போட்டு ஸ்பெஷலாக வீணை செஞ்சு டெல்லி ஜனாதிபதி அவார்டு வாங்கணும் எனக்கு ஆசை இருக்குது. அது ஃப்யூச்சர் பிளான். அது இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கோம். அதுமாரி என் துறையில் உள்ள என் பையனும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான். இப்போ கூட பையன் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து மிருதம் கற்றுட்ருக்கான். என் பொண்ணு இப்போ வந்து வீணை கற்றுட்ருக்கா. அவளும் நல்லா வீணையில் கொண்டு வரணும். நம்ம துறையில் நம்ம தொழில் செஞ்சதை என் பொண்ணு வந்து அதில் வந்து வீணை வாசிப்பா. மாவட்ட லெவலில் காம்படிஷன், மியூசிக் காம்படிஷனில் என் பொண்ணு மியூசிக்கில் ஃபஸ்ட்டு வந்திருக்கா. ஒரு 6 வருஷம் வீணைக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். குடும்பம் என்னோட போயிடக்கூடாதுக்காக ஃபியூச்சரில் குடும்பத்தில் உள்ள எல்லாமே இதை இணைச்சி கொண்டு வரேன்.
தமிழகத்தில் தஞ்சையில் மட்டும் தயாராகும் இந்த வீணைகள் தயாரிப்பில் சுமார் 150 நபர்கள் சிறப்பான முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். கலையை காப்பாற்றி போற்றும் இவர்களின் நிலை தழைத்தோங்க வாழ்த்துவோம்.